வணக்கம் வணக்கம் ரியாக்ஷன் மேனியாக்கு வெல்கம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது ட்ரெய்லர் இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு 6 நாள் வந்துடுச்சு இந்த ட்ரெய்லர். பட் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தே ஆகணும், ஸோ உங்கள் கூட பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கா இந்த ட்ரெய்லரு. ஸோ படம் பேர் வந்து 10 hours. எஸ், படம் பேர் 10 hours. மிஸ்டர் சிபி சத்யராஜ் இருக்கார். அப்புறம் மெயினாக ஏன் நான் பண்ண போகிறேன்னா, ஆஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் என்னை கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னே எனக்கு கைதி வர கார்த்திக்கோட கேரக்டர் மாதிரி இருந்தார் தம்ப்நெயில் பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ நம்மளோட மிஸ்டர் உதயா இருக்கார், ஒரு டிவி ஹோஸ்ட், ஆக்டர், ரேடியோ அனௌன்ஸர் அண்ட் ஆல். ஸோ வாங்க, என்ன தான் இருக்குது 10 hours பார்த்துடலாம். எஸ் சார், சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பது டிராவல், பஸ் நம்பர் TN10 BC 5697. அந்த பஸ்ஸில் ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். த்ரில்லர் கொலை, பஸ்ஸுக்குள்ள கொலை. நைட்லேருந்து இந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்ரோ பேசுகிறேன். ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டக்குன்னு அப்படியே கைதி மாதிரி கைதியே தான். பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதா தான் நமக்கு தகவல் வந்து. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனால் பஸ்ஸில் ஒருத்தர் செத்து கிடக்குறான். செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணியிருக்கான். வேற மாதிரி இருக்காரு, டிக்கெட் புக் பண்ணவங்க 16 நல்லாவும் இருக்காரு. அதில் ஒரு லேடி வரல. உதயா நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தான் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இந்த பையனை கொலை பண்ண சொல்லி 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க சார். இவரு தான் கொலை பண்ணாரா? அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பேசுற மாதிரி நடிச்சாங்கய்யா. அண்ணா, உங்களுக்கு செஸ் விளையாட்டோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு காயினா வெட்டி தான் கேமை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். ஆனா ராஜா ஒருத்தனா போதும், இங்க நான் இருக்கேன். இந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனா அந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க சார். அந்த கொலைகாரனுக்காக பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஆனா 10 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கி இருக்கான், பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான், லாக்அப்ல இருந்த அக்யூஸ்ட ஷூட் பண்ணிருக்கான். நம்ம ஸ்டேஷன் வாசல்லே பெட்ரோல் எல்லாத்தையும் தாண்டி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன பாடியை தூக்கி இருக்கான். நம்ம எப்படி சார் அவனை பிடிக்க போறோம்? அதனாலதான் ஓகே நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனஸ்டாக சொன்னோன்னா ரொம்ப ட்ரெய்லரோட எடிட் ரொம்ப அப்படியே யூனோ அந்த ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோவில் போணுச்சு. செம்ம க்யூரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு த்ரில்லர். எஸ், யா படத்தில் ட்ரெய்லரில் வந்து மிஸ்டர் சிபி சத்யராஜ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு அவரோட படத்தில் வந்து. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார், அந்த தாடி, அந்த பட்டை. ஸோ அவர் பேசுகிற விதமாக கூட ரொம்ப அந்த கேரக்டருக்கு சூட்டாக இருக்குது. ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஸோ தெரில அவர் போலீஸாக என்னன்னு தெரில, பட் சூட்டாக இருக்குது அவர் இந்த கேரக்டருக்கு. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் உதயா ஒரு ஒரு 2 ஷாட் வந்திருப்பார். அந்த 2 ஷாட்லேயும் நல்லா இருக்கார் பார்க்குறதுக்கு, செம்ம சூட்டாக இருக்கார். அண்ட் மற்ற காஸ்ட், தங்கதுரை அண்ட் எவ்ரி ஒன் ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மர்டர் நடந்துச்சு. ஒரு த்ரில்லர் பஸ்ஸுக்குள்ளே. ஓகே, மியூசிக், BGM ஓகே, டீசன்ட். ஓவரால் நல்லா இருக்குது. ரொம்ப பார்க்கணுன்னு ஒரு விஷயம் தோணுது இல்லை, அது இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஸோ யா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். அண்ட் இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சாவ்.